மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை இன்னொரு விஷயம் வாசிங்கள் பார்ப்போம். உயிர்த்தெழுதலில் கொல்வனையும் கொடுப்பவனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதர்கள் போல் இருப்பார்கள். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, பரலோகத்தில் நாம் எப்படி இருக்க போகிறோம். உயிர்த்தெழுதலில் பங்கடைகிறவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போகிறோம். ஸோ நாம் எல்லாருமே உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்கிறவங்க, வருகைக்காக காத்திருக்கிறவங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 சொல்லுது. ஆனால் பரலோகத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களைப் போல காணப்படுகிறோம் என்று சொன்னால், வேதம் சொல்லுது தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. நீங்கள் இந்த பரலோகத்தை பற்றியும் அல்லது நாம் அங்கே இருக்கிறத பற்றியும் நிறைய சாட்சிகள் அல்லது தரிசனங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் குறிப்பாக பரலோகத்துக்கு போயிட்டு வந்தவங்கன்னு ஸ்பெஷலாக கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இல்லையா. எல்லாரும் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்கிறதில்ல, கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, பரலோகத்துக்கு போயிட்டு வராங்க. அப்படி பரலோகத்துக்கு போயிட்டு வரவங்க பரலோகத்தில் அவங்க பார்க்குற தரிசனங்கள் அப்படிலாம் இருக்குது, நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பரலோகத்தில் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது, பரலோகத்தில் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. உண்மையிலேயே நாம் பரலோகத்தில் எப்படி தான் இருப்போம் அல்லது நமக்கு அதுக்கான என்ன காரியம் அப்படின்னு சொல்லும் போது வசனம் தெளிவாக சொல்லுது, உயிர்த்தெழுதலில் பங்கடைகிறவர்கள் பரலோகத்தில் எப்படி இருப்பார்களா, தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ இதில் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரியுது, நம்ம யாருமே இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருக்க போகிறது இல்லை. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், இது நமக்கு இருக்கிறது ஃப்ளஷ் பாடி, இது ரத்தமும் மாம்சமும் உடையதான ஒரு பாடி. அங்கே இருக்க போது ஸ்பிரிட் பாடி, அதாவது நாம் ஆவியில் தான் அங்கே இருக்க போகிறோம். தேவதூதர்கள் எப்படி இருக்கிறாங்க, ஆவியில் இருக்கிறார்கள், அப்படி தான் இருக்க போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி காணப்பட போகிறோம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை இன்னும் கொஞ்சம் இதே விஷயத்தை லூக்கால எலாபரேட்டாக கொஞ்சம் தெளிவாக எழுதுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வரை வாசிங்க. 34 முதல் 36 வரை. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் வருகிறார்கள், மறுமையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதையும் அடைய பாத்திரமாய் எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாயிருப்பார்கள். நல்லா கவனிங்க, இந்த எதுக்காக இந்த பதில் இயேசு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 33 வாசிங்கள் பார்ப்போம். இவ்விதமாய் 7 பேரும் அவளை விவாகம் பண்ணியிருக்க, உயிர்த்தெழுதலில் அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள் என்று கேட்டார்கள். இப்போ இயேசு கிட்ட கேட்குறாங்க, அந்த நியாயப்பிரமாண முறைப்படி அல்லது யூதருடைய கலாச்சாரத்தின்படி ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு அம்மா ஒருத்தனை கல்யாணம் பண்ணாங்க, அப்புறம் அவர் இறந்துட்டார், அவருடைய சகோதரன் அவரை திருமணம் பண்ணாங்க. ஏன்னா அங்கே அப்படி ஒரு மெத்தட் இருக்குது, நம்ம ஊரில் கூட அப்படி இருக்கிறது. அப்படி பண்ணாங்க, கடைசியில் 7 பேருக்கு அவங்க மனைவியாக இறந்துட்டாங்க. இப்போ உயிர்த்தெழும்போது அந்த அம்மா யாருக்கு மனைவியாக இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது தப்பாக அர்த்தம் கொள்ளக்கூடியதான ஒரு விஷயம்னு இயேசு தெளிவாக சொல்கிறார். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதே விஷயத்தை தான் நாம் இப்பொழுது மாற்றி வேறு விதமாய் சொல்லுகிறோம். என்ன சொல்கிறோன்னா, நம்ம அங்கே போய் அப்பாவை பார்க்க போகிறோம், அம்மாவை பார்க்க போகிறோம், அங்கே அந்த ஊழியக்காரர் அப்படி இருக்கிறாரு, அப்படி இருக்க போகிறாங்க, இப்படி இருக்க போகிறாங்க. இயேசு இங்கே தெளிவாக சொல்கிறாரு, உயிர்த்தெழுதலில் பங்கடைகிறவர்கள் தேவ தூதர்களைப் போல இருப்பாங்க. அவங்க யாருக்கும் கணவன் மனைவியாக இருக்க போகிறது இல்லை. நான் எப்பவுமே சொல்லுவேன், பரலோகத்தில் இந்த உறவு முறைகள் என்பது அங்கே இருக்காது. இங்கே கணவன் மனைவி, அம்மா மகன், அங்கே தாய் தகப்பன், மகன் மகள், இந்த எந்த கான்செப்டுமே அங்கே இருக்காது. அப்படி இருக்குமானால் அதுவும் பரலோகமாக இருக்காது. பூமியில் இருக்கிற மாதிரியே அதுவும் அங்கே இருக்கும்னா அது எப்படி பரலோகமாக இருக்கும்? அதுவும் எப்படி தான் இருக்கும், பூமி போல தானே இருக்கும். அதனால தான் சொன்னேன், பிரபஞ்சத்தின் பிள்ளைகள். இங்கே இருக்கிறவர்கள் அப்படி இருக்கிற கான்செப்ட் உண்டு. இது ஒரு காலத்தின் கட்டாயம், கர்த்தர் அதுக்காக வச்சிருக்கிறாரு. இது டெம்பரவரி, எவ்ரிதிங் இஸ் டெம்பரவரி. அங்கே நாம் எப்படி இருக்க போகிறோம், தேவ தூதர்களை போல இருக்க போகிறோம். அப்படின்னா அங்கே இருக்கும்போது நாம் யார் என்ன நமக்கு தெரியாது, ஒருத்தரையும் யாருக்கு என்ன செய்யாது தெரியாது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆழமாக புரிஞ்சு கொள்வீங்கன்னா, அழிவுள்ளதான இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த மாம்ச சரீரத்துக்குள் இருக்கக்கூடியதான ஆத்மாவானது சாவாமை உள்ள ஒரு சரீரத்தை தரித்து கொள்ள போகிறது. இந்த மாம்சம் அழிவுள்ளதானது, அது உள்ள ஆத்மா இருக்கு, இது அழியாத ஒரு சரீரத்தை தரித்து கொள்ள போகுது. அதுதான் தேவ தூதர்களைப் போல இருப்பீர்கள்.
அதான் அங்க வசனம் சொல்லுது. அப்ப அங்க வேற அது ஹெவன்லி பாடி, ஸ்பிரிச்சுவல் பாடி, அது வேற விதமாக இருக்கும். இது ஆதாமும் அவனுடைய சாயலாய் உருவாக்கப்பட்டதான மாம்சம். அது இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சாயலாய் இருக்கக்கூடியதான ஆவியின் பாடி. இப்ப நாம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்? எல்லாருடைய விருப்பம் என்ன? இப்போ பவுல் சொல்றாரு 1 தெசலோனிக்கேயர் எழுதும்போது, அவர் வரும்போது அவர்களை அழைத்து கொண்டு வருவார் அப்படின்னு சொல்றார். 1 தெசலோனிக்கேயர் 4:13 இருந்து வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நித்திரையடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கொண்டு வருவோம். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது அப்பாவை கூட்டிட்டு வருவாரு, அம்மாவை கூட்டிட்டு வருவாரு, எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பவுல் சொல்றதை நாம் தப்பாக அர்த்தம் பண்ணிக்கணும். அவர் கூட்டிட்டு தான் வர போறாரு. வசனம் தெளிவா சொல்லுது, ஆண்டவர் வரும்போது 1000 பரிசுத்தவான்களோடு கூட பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். உண்மை. ஆனால் வரப்போகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? அதான் ரொம்ப முக்கியம். வர்றவங்க பாட்டியா போனவங்க, தாத்தாவா போனவங்க, அப்பாவா போனவங்க, அம்மாவா போனவங்க திருப்பி தாத்தா பாட்டியாவே வருவாங்களா இங்க? அதே மாதிரி தான் வரப்போறாங்களா அப்படின்னு கேட்டா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். எப்படி? ஸ்பிரிச்சுவல் பாடி. அவர் வரும்போது அவரை மாதிரி தான் நம்ம இருக்க போகிறோம். இங்கிருந்து போன தாத்தா அதே தாத்தாவா வருவார்னா அப்புறம் எப்படி அதுக்கு ஹெவனுக்கு போகணும்? இங்க இருக்கிறவர் அதே ஊழியக்காரர் அங்க இருக்கிறாரு, அவரை பார்த்தா இவரை பார்த்தேன்னா அதுக்கு எப்படி இருக்க முடியும்? நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். முதல்ல இந்த கான்செப்ட் உங்க மைண்ட்ல இருந்து எடுத்துடணும். இது செய்தியினுடைய இன்ட்ரோடக்ஷன் தான். செய்தி இதுக்கு அடுத்தது தான் செய்தி. இந்த கான்செப்டை முதல்ல எடுத்துருங்க. இன்னைக்கு கடைசி காலத்துல இல்ல, இது பல காலமா இந்த காலம் இருக்கு. இன்னைக்கு இதே போல நிறைய காரியங்கள், மனுஷனுடைய கற்பனையை தரிசனமாக சொல்லக்கூடியவர்கள், அதை இன்னைக்கு உங்க இருதயத்தில் நுழைச்சி, அது நாங்க போனேன், அவரை பார்த்தேன், இப்படி இருக்கார், அப்படி இருக்கிறார். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் அத்தனை பேரும் பரலோகத்தில் தேவ தூதர்களை போல இருக்க போகிறோம். இதை விட மேலான வாழ்க்கைக்காக தான் அழைத்து கொண்டு போறாரு. இதே வாழ்க்கையை அங்க வேற மாதிரி கொடுக்க போறாருன்னா, இப்போ என்ன, இங்க இருந்து நீங்க அமெரிக்காவுக்கு போக போறீங்க. அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா இதே பாடி, இதே காரியம்தான். ஆனா என்ன, அங்க கிளைமேட் வேற மாதிரி இருக்கும். அங்க வந்துட்டு கொஞ்சம் வசதியான வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். அங்க மற்ற காரியங்கள்லாம் நல்லா இருக்கும். ஆனால் அது எப்படி பரலோகமாகும்? இதே உடம்பை வச்சுக்கிட்டு எங்க இருந்தாலும் அது பரலோகமா ஆகவே ஆகாது. எங்க போனாலும் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி பரலோகமாகும்? நான் அமெரிக்காவுக்கு போனாலும் என்னை பார்த்தோன்னே இந்தியன்னு கண்டுபிடிச்சிருவானே. நான் கண்டுபிடிக்க முடியாத இடம், நான் யாருன்னே தெரியாது. நட்சத்திரங்கள் எப்படி இருக்கிறதோ நம்ம அப்படி இருக்க போகிறோம். ஆனால் மகிமை வேறாக இருக்கிறது போல ஒவ்வொருத்தருக்கும் மகிமை வேறுபட்டு இருக்கும். ஆனால் நம்ம அத்தனை பேரும் தேவ தூதர்களை போல இருக்க போகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ வசனம் தெளிவா நமக்கு சொல்லிருச்சு, பரலோகத்துல கொள்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை. பெண் கொண்டு பெண், அதுவும் டைரக்டா ஆண்டவர் சொல்றார், பெண் கொடுத்து பெண் எடுக்கிற காரியங்கள் எதுவுமே அங்க இல்லை. வசனம் தெளிவா இருக்கு நம்முடைய பைபிள்ல. அப்பனா நல்லா விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும். நீங்களும் நானும் தூதர்களை போல அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு டெம்பரவரி லைஃப். இங்க நம்ம இருக்கிறது ஒரு 70-80 என்பது டெம்பரவரி லைஃப். கர்த்தருடைய பார்வையில் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போல இருக்கிறது, அப்படிதானே? அப்போ 100 வருஷம் 24/10 போட்டுக்கோங்க இல்லையா? 24 மணி நேரம் 1000 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 100 வருஷங்கிறது அதில் ஒரு 10ல் ஒரு பாகம். அப்போ 70லேருந்து 80ங்கிறது கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 2 மணி நேரம் மாதிரி கணக்கு. நம்ம ஒரு 2 மணி நேரம் அவர் பார்வையில் இங்கே இருக்கோம் இந்த பூமியில். இந்த 2 மணி நேரம் ஒர்க்கு முடிச்சு நம்ம வேலையை ஒழுங்காக செஞ்சிட்டோம்னா அப்படியே தூக்கிட்டு மேலே போயிடுறாரு ஆண்டவர். அதான் பர்மனெண்ட். இங்கே நம்மளை சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்க போகும்போது இன்டர்ன்ஷிப்னு அனுப்புவாங்க. அந்த இன்டர்ன்ஷிப்பில் ஒழுங்காக பண்ணீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வரப்போகிறது தான் வேலை. இது இன்டர்ன்ஷிப் மாதிரி இந்த பூமி நமக்கு ஒரு டெம்பரவரி லைஃப். 70-80 நாம என்ன நினைக்கிறோம்னா, இந்த 70-80ல் எப்படி இருக்கிறோமோ அப்படியே பரலோகத்திலும் இருக்க போகிறோம் என்று சொல்லி இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவ தூதர்களை போல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் இந்த தேவ தூதர்களை போல நாங்கள் அங்கே இருக்க போறோம்னா அதற்கான சில கிரைட்டீரியா அல்லது அதற்கான சில குவாலிஃபிகேஷனை கர்த்தர் இங்கேயே உருவாக்குகிறார். எப்பவுமே ஆண்டவர் எதுக்கு இதை வச்சிருக்கிறாரு? என்னை பொறுத்தவரை எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்து நான் நினைக்கிறேன், இந்த பூமியானது ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெடி பண்ற ஃபேக்டரி. இந்த பூமியானது ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர் மாதிரி. இங்கே நம்மளை பரலோகத்துக்கு ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணி ஒரு டெஸ்ட் வச்சு, குவாலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு ப்ராடக்ட்டுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாம் குவாலிட்டி டெஸ்ட்டில் செக் பண்ணி பாஸ் பண்ணிடுச்சுன்னா ஷோரூமுக்கு கொண்டு போயிடுவாங்க.
அங்கே கொண்டு போய் வச்சுருவாங்க. அதே மாதிரி தான் நம்மளை யார்டில் வச்சு ரெடி பண்ணி குவாலிட்டி செக் பண்ணி கொண்டு போய் அங்கே வைக்க போகிறார். இப்போ நாம் அந்த இடத்துல இருக்கிறோம். அப்போ ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி தான் இந்த கார் வரணும், இந்த மாதிரி தான் இந்த 2 வீலர் வரணும், ஒரு டிசைன் ஆல்ரெடி இருக்கும், மேப் ப்ளூ பிரிண்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இருக்குதான்னு பார்ப்பாங்க. பார்த்த உடனே எல்லாம் செக் பண்ணி அதில் மாசு மறு இருக்காது, பெயிண்டிங்லேருந்து எல்லாம் பக்காவாக பண்ணியிருப்பாங்க. அப்படி கொண்டு போய் நிற்க வைப்பாங்க ஷோரூமில். அப்போ ஷோரூமில் வரவங்க அப்படி சுற்றி பார்ப்பாங்க, அவங்க தான் ஃபைனல் பர்ச்சேசர். சுற்றி பார்ப்பாங்க. அதில் யோசிச்சு பாருங்கள், ஒரு டோர் மட்டும் பெயிண்ட் பண்ணாமல் இருந்தால் அது கூட வேண்டாம், ஒரு டோரில் ஒரு கீறல் இருந்தால் அந்த காரை யாராவது வாங்குவாங்களா? ஷோரூமில் சுற்றி அப்படி பார்த்துட்டு ஒரு கீறல் இருக்குது, இல்லை அந்த இடத்துல கொஞ்சம் பெயிண்ட் பிஞ்சு போய் இருக்கிறது, இல்லை ஒரு லைட்டு உடஞ்சி போயிருக்கு, யாராவது வாங்குவாங்களா அந்த காரை? இல்லைங்க, பக்காவாக ரெடி பண்ணிட்டோம், ஒரு சின்ன லைட்டு தான் உடஞ்சிருக்கு, நோ சான்ஸ், அது ரிஜெக்டட் பீஸ். அதே தான் இங்கேயும் வேதம் சொல்லுது, இந்த பூமியில் நம்மளை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி, பரலோகத்தும் பூமியில் இருக்கிற ஒரு கார் வாங்குறவனே இவ்வளோ பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பாருன்னா, பரலோகத்தின் தேவன் அவரை போல ஒரு பர்ஃபெக்ஷனை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே ரெடி பண்ணுறாரு. குவாலிட்டி செக் இருக்கு, எல்லாம் பண்ணி பார்த்து ஃபைனலாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணிடுவார் நம்மளை இங்கேருந்து அங்கே. அப்போ இந்த தேவ தூதர்களை போல இருக்க போகிறவங்க அதுக்கான ப்ராக்டிஸ், அதுக்கான அதான் ப்ளூ பிரிண்ட், அதான் மேப். அப்படி இருக்கும் பொழுது நாம் அதற்குரிய குவாலிட்டிஸ் உடையவங்களா இருக்கிறோமாங்கிறத செக் பண்ணிக்கணும். பைபிளில் 3 வகையான தூதர்கள் இருக்கிறார்கள், 3 வகையான தூதர்கள் காணப்படுகிறார்கள். பொதுவாக ஒரு சில வேத பண்டிதர்கள் 5 வகையான தூதர்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. இதில் எதுவுமே தப்புன்னு சொல்ல முடியாது. நான் ஓவராலாக 3 கேட்டகரிஸ் இருக்காங்க. ஒன்று வந்து மெசேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது செய்தி கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதான தூதர்கள். 2வது வொர்ஷிப்பர்ஸ், ஆராதனை செய்யக்கூடிய தூதர்கள். 3வது வாரியர்ஸ், அதாவது யுத்தம் பண்ணக்கூடியதான தூதர்கள். இது 3ம் வெளிப்படையாக இருக்கும். கேப்ரியல், மிகாவேல் நம்ம சொல்கிறோம்ல, இதெல்லாம் அதோடைய பெயர்கள். 3 கேட்டகரி இருக்குது. சிலர் பைபிள் டீச்சர்ஸ் வந்து 5 கேட்டகரி இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அதையும் குற்றமாக சொல்லலை. நம்ம இதில் தப்பு ரைட்டெலாம் இல்லை. இது வந்து இங்கே யார் சரி யார் தப்புன்ற ஆர்கியூமெண்ட்டுக்கே வரல. ஓவராலாக பைபிளில் நமக்கு வெளிப்படையாக ஒரு 3 வகையான தூதர்கள் இருக்கிறாங்க. அந்த தூதர்களுடைய குவாலிட்டிஸ் அது நமக்கு காணப்படுகிறதாங்கன்னு ஒரு சுய பரிசோதனை, அவ்வளோதான். எப்போவுமே வேதம் செய்தி என்பது நம்மை சரிப்படுத்துவதற்கு, நம்மை சரி பண்ணி பார்ப்பதற்கு, நம்மை நாமே நிதானித்து அறிவதற்காக தான் செய்தி. இந்த செய்தியெல்லாம் எதுக்காக? ஏதோ 45 நிமிஷம் உங்களுக்கு வச்சு ஓட்டணுங்கிறதுக்காகலாம் இல்லை. இதன் மூலமாக ஏதோ ஒன்றை நாம் ரெடி பண்ணிக்கிறோம். பரலோகத்துக்கு போகும்போது வாரம் ஏதோ ஒரு பார்ட் ரெடி பண்ணி ஃபைனலாக கிறிஸ்து வரும்பொழுது அவருக்கு ஏற்ற மனவாட்டையே நம்ம மாறி நிற்கணும். அப்போ தேவதூதர்களை போல இருக்கிறாங்கன்னா, இந்த தேவதூதர்களில் முதலாவது வகை, தேவதூதர்னாலே நம்ம வந்து துதிக்கிறவங்களுக்கு பேர் தான் என்னது? தூதர்கள். அவங்க துதிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இரவும் பகலும் அவரை என்ன செய்கிறாங்களாம்? துதிக்கிறாங்களாம். அதில் பர்டிகுலராக ஒரு குரூப் இருக்கு. அவங்க நம்ம பார்க்குறோம், வாசிங்க. ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் வாசி. ஒரு தூதனுக்குரியதான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வாசிங்க. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டுச் சொன்னார்கள். ஒரு தூதனுடைய மிக முக்கியமான ஒரு துதி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம தேவ தூதர்களைப் போல இருக்க போகிறோம். இரவும் பகலும் அவருக்கு முன்பாக நிற்க போகிறோம். வெளிப்படுத்தல் 7:9 இருக்குது இல்லையா? இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரிலிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியாளருக்கு முன்பாகவும் அது உங்களை எண்ணி மதி தான் சொல்லப்பட்டிருக்கு. நாம் அங்கே போய் நிற்க போகிறோம். யோசிச்சு பாருங்க. இன்னொரு காரியத்தையும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ யோவான் தான் இந்த காட்சிகளெல்லாம் பார்க்குறார். இந்த காட்சிகள்லாம் பார்க்குறது யோவான் தான். யோவான் வந்து இதை பார்க்கும்போது 90லேருந்து 96 கிபி, அவருக்கே 90 வயசு ஆயிடுச்சு. யோவான் தான் லாஸ்ட் அப்போஸ்தலன், உயிரோடு கூட இருக்கிறார் கடைசியா. அதுக்கு முன்னாடி எல்லா அப்போஸ்தலர்களும் மரிச்சிட்டாங்க, கிறிஸ்துவுக்குள் மரிச்சாச்சு. தோமா உட்பட, பவுல் உட்பட எல்லாருமே மரிச்சாச்சு. கடைசியா இருக்கிறவர் இவர் தான். இப்போ இவர் தான் பரலோகத்துக்கு போறாரு. பரலோகத்துக்கு உள்ள போய் தரிசனத்தை பார்க்குறாரு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. தரிசனத்தை பார்த்த யோவான் சிங்காசனத்துக்கிட்ட பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் 6ஆம் அதிகாரத்தில், 4ஆம் அதிகாரத்திலே சிங்காசனத்தை பார்த்துட்டாரு. கிறிஸ்து அங்கே உட்காந்துருக்கிற நீடித்த ஆயுசு உள்ளவரை பார்த்துட்டார். ஆனால் இவ்வளோ பேர் நிற்கிறத பார்க்குற யோவான் ஒரு இடத்துல கூட அவருக்கு தெரிஞ்ச யாரையோ ஒருத்தரை பார்த்ததா சொல்லவே இல்லை பாருங்க.
24 மூப்பர் இருக்காங்கல்ல, உம்முடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டீர். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு இவங்க வந்தவங்கன்னு அர்த்தம். அந்த 24 மூப்பர்களும், அந்த 24 மூப்பர்களும் இயேசுவின் மரணத்துக்கு பிறகு வந்திருப்பார்களானால் கண்டிப்பா யோவானுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட் தானே? அது 12 அப்போஸ்தலரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஆனா அவர் 24 மூப்பர்னு தான் சொல்றாரு. அந்த இடத்துல அவர் என்ன சொல்லல, அந்த 24 மூப்பர்களை நான் பார்த்தபோது அதுல பேதுருவையும் அப்புறம் அப்போ பவுலையும் பிலிப்பையும் கண்டேன்னு அவர் சொல்லல. அவர் சொல்லும்போது 24 மூப்பர் என்றாரு. காரணம் என்ன? அந்த இடத்துல அவர் பார்க்கும் பொழுது யாரும் தெரியல, 24 மூப்பர் தான் தெரிறாங்க. அங்க உட்கார்ந்திருக்கிறது யாருன்னு அவருக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா அவர் கண்டிப்பா எழுதியிருக்க போறாரு, கன்ஃபார்மா எழுதியிருக்க போறாரு. ஒரு சிலர் என்ன கேட்கறாங்க, அப்படின்னா ஆபிரகாமின் மடியில கொண்டு போய் லாசரோவை விட்டாங்களே, அப்ப அங்க இருக்கிறவனுக்கு ஆபிரகாமை தெரிஞ்சிச்சே. இன்னும் கொஞ்சம் பேர் கேட்கறாங்க, மலையில பார்க்கும்போது, மர்ரு மலையில பார்க்கும்போது எலியாவையும் அப்புறம் மோசேயையும் தெரிஞ்சிச்சே. நல்லா புரிஞ்சுக்கணும், அது கிறிஸ்து மரணத்திற்கு முன்பதாக ஆதாம் இழந்த ஆசீர்வாதங்களில் ஒன்று தேவ சாயல். கர்த்தர் ஆதாமை எப்படி படைச்சாரு? தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் படைச்சாரு. அவன் பாவம் செஞ்ச உடனே அவனை விட்டு எது போயிருச்சு? தேவ சாயல் படைச்சது. இப்ப ஆதாம் தனக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று, தேவ சாயலாய் தேவ ரூபத்தின்படி இருந்த ஆதாம் பாவம் செய்து மனுஷ சாயலாயிட்டான். அதுக்கப்புறம் மரிச்சவங்க யாருமே தேவ சாயலை சோந்தரிக்கல. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் தான் தேவ சாயல் சோந்தரிக்கப்படுகிறது. மீண்டும் இழந்து போனவர்களை ரட்சிக்கும்படி மனுஷகுமாரன் வந்தார். ஆதாம் இழந்ததுல ஒண்ணு தேவ சாயல், அதை அவர் மீட்டு எடுத்துட்டார். அதனாலதான் இப்ப நாம எப்படி மாறுறோம்? எல்லாருமே ஆதாமுடைய ரூபத்தின்படி அல்ல. வசனம் தெளிவா சொல்லுது, ரோமர் 8:29, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப நாம எல்லாருமே குமாரனின் சாயலுக்கு ஒப்பாதான் மாறுறோம். அதனாலதான் அவர் சொல்றாரு, யோவான் சொல்றாரு 1 யோவான்ல, இனி அவரை போல் இருப்போம் சொல்லிட்டாரு. அப்படியானால் இனி நாம் கண்டிப்பாக ஒருத்தரை போல் ஒருத்தர் இருக்க போகிறது இல்லை. யாருக்கும் தெரியாது. அப்போ பரலோகத்துக்கு போன யோவான் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒருத்தரையும் தெரியல. 24 மூப்பர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அன்னைக்கு யோவானுக்கு தெரியாத அந்த பரலோகத்தில் இருந்த பரிசுத்தவான்களை இன்னைக்கு போறவங்களுக்கு தெரியுது. யோவானுக்கு தெரியல அங்க பவுல் உட்கார்ந்து இருக்கிறாருன்னு, ஆனா இன்னைக்கு போறவங்க பவுலை பார்த்துட்டு வந்துடுறாங்க. யோவானுக்கு தெரியல அங்க மோசே ஏசாயா இருக்கிறாங்கன்னு, இன்னைக்கு போறவங்க மோசேயும் ஏசாயாவும் பார்த்துட்டு வந்துடுறாங்க. இது ஒண்ணு, இவங்க பார்த்தது மோசேயும் ஏசாயாவும் இருக்காது. அப்படி இல்லைன்னா இவங்க போனது பரலோகமா இருக்காது. வேற எங்கேயாவது போயிருக்கலாம், நான் இவங்களை போலன்னு சொல்லல, வேற எங்கேயாவது போயிருக்கலாம். ஆனா பரலோகம் இல்லை. பரலோகத்தில் யோவான் பார்த்து நமக்கு ஆண்டவர் ஆவியானவர் தெளிவா எழுதி வச்சுட்டார். அப்போ பரலோகத்தில் இருக்கக்கூடியதான இவர்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்மளை பத்தி தான் இருக்குது. வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு இவங்க எங்க இருந்து வந்தாங்க? இவங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள் இருக்கு. ஸோ நம்மளை பத்தி தான் அங்க இருக்கு. அப்ப நாம சிங்காசனத்துக்கு முன்பாக நிக்கிறோம். இங்க 6ஆம் அதிகாரம் ஏசாயாவில் அவங்க எங்க நிக்கிறாங்க? கேருபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். எங்க? சிங்காசனத்துக்கு பக்கத்துல. 6:1 வாசிங்க பார்ப்போம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது. அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்காரு. அதே சிங்காசனத்துக்கு தான் கேருபீன்கள் சேராபீன்கள் இருக்கிறாங்க. இந்த சேராபீன்கள் அங்கதான் நிக்கிறாங்க. அதே சிங்காசனத்துல நீங்கள் நானும் நிக்க போறோம். இதான் வசனம் சொல்லுது, தேவ தூதர்களை போல இருப்போம். ஆனா அங்க இருக்கிற தூதன் எப்படி துதித்தான் என்பதுதான் கேள்வி. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் அடித்து, கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இதுதான் ஆராதனை முறை பரலோகத்துல. ஒரு தேவ தூதன், தேவனால் படைக்கப்பட்டவன், எந்த பாவமும் செய்யாதவன், பரலோகத்துக்குள்ளேயே இருக்கிறவன், தேவனை துதிக்கும் போது முழுவதுமாய் தன்னை மூடிக்கொள்ளுகிறான். முழுவதுமாய் என்ன செய்யறான்? தன்னை மூடிக்கொள்ளுகிறான். ஏன்னா அவன் பரலோகத்துக்குள்ள இருக்கிறவன் தான், அவன் பரிசுத்தமாய் படைக்கப்பட்டவன் தான், இரவும் பகலும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை பார்க்கிறவன் தான். ஆனாலும் அவர் பரிசுத்தத்துக்கு முன்பாக இவன் நிகராக நிற்க முடியல. அவனால் அப்படியே முகத்தை மூடிக்கொள்றான். தேவதூதன் மூடிக்கொண்டு பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தருங்கிறான். அப்படியானால் ஆராதனை பரலோகத்தில் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நாம இன்னைக்கு அந்த ஆராதனையை பரலோகத்தில் செய்யற அதே ஆராதனையை நாம இன்னைக்கு சர்ச்சில் செய்யறோம்னு சொல்றோம். அதுக்கு நாம இந்த கிருபைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி அடுத்து நம்ம என்ன சொல்றோம்? நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள். தேவதூதர்கள் துதியை பார்க்கணும், நம்முடைய துதி அவர் பிரியமாய் இருக்கிறார். உண்மை. அப்படின்னா அவன் துதியை விட நம்ம துதி மேலான துதியாக இருக்கணும். அப்படிதானே? அவன் துதியை விட நம்ம துதியில அவர் பிரியமா இருக்கிறார்னா
நாம எப்படி துதிக்கிறோம் நான் சொல்ல வரல. என்ன வார்த்தையை யூஸ் பண்றோம், என்ன கார்டு வாசிக்கிறோம், என்ன மியூசிக் போறோம், அதை நான் சொல்லவே இல்லை. நான் பேசுவது மாம்ச பிரகாரமான குரலை குறித்தோ, சுதி, லயம், எதுகை, மோனை இதெல்லாம் இருக்குல்ல, இதை பத்தியெல்லாம் பேசவே இல்லை. உள்ளுக்குள்ள இருந்து என் ஆராதனை எப்படி இருக்கிறது என்பதுதான் கேள்வி. அப்படி பரலோகத்தில் படைக்கப்பட்டு பரலோகத்தை விட்டு வெளியே வராம இருக்க அவனே அவ்வளவு தன்னை ஒடுக்கி கொண்டு, தன்னை முழுவதுமாய் மூடிக்கொண்டு, தேவனை, அந்த பரிசுத்த தேவனை பார்க்க முடியாம முகத்தை மூடிக்கிறானாம். படைக்கப்பட்ட தூதன். இப்ப நீங்க நானும் சிங்காசனத்துக்கு முன்பா போறோம். உடனே இவங்க இப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனம். புதிய ஏற்பாட்டில் நீங்க எடுத்துக்கோங்க. இங்க எப்படி இருக்காங்க எடுத்துக்கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 8-9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய ரத்தத்தினாலே. அப்ப இவன் புதிய ஏற்பாட்டில இருந்து வந்தவன். பரலோகத்துல தேவனுக்கு முன்பாக நிக்கிறானே சிங்காசனத்துக்கிட்ட 24 மூப்பர். இவன் புதிய ஏற்பாட்டு இயேசுவின் மரணத்துக்கு பிறகு வந்தவன், ரத்தத்தால் மீட்டு கொண்டு. அவனே என்ன செய்யறானா? முகம் குப்புற வணக்கமாய் விழுந்து. ஏன்னா இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்குள்ள நுழையிற அந்த காட்சி, இந்த ஜைஜான்டிக் காட்சி, அது அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி உள்ள நுழையிறாரு. அத்தனை பேரும் வணக்கமா விழுறான். இவங்க புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லிட்டோம்? இப்ப நம்ம சர்ச்சில் ஆராதனை என்ன சொல்லிட்டோம்? என்ன ஆட்டம், என்ன பாட்டம், என்ன குதிக்கிறது, என்ன பண்றது கேட்டா சொல்றது புதிய ஏற்பாட்டு ஆராதனை அப்படித்தாங்க. நம்ம சந்தோஷமா ஜாலியா இருக்கலாம். பரலோகத்தில் ஆராதனை அதல்ல. பரலோகத்தின் ஆராதனை அதை பத்தி சொல்லப்படவே இல்லை. பரலோகத்தின் ஆராதனை பழைய ஏற்பாடா இருக்கட்டும், புதிய ஏற்பாடா இருக்கட்டும், அதெல்லாம் பூமிக்கு தான் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. ஆனால் பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் எட்டர்னல். அங்கே ஆராதிக்கிற முறையில எந்த மாற்றமும் இல்லை. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, முகம் குப்புற அவரை வணக்கமாய் விழுந்துதான். தேவ தூதனா இருக்கட்டும், மூப்பரா இருக்கட்டும், 4 ஜீவனங்களா இருக்கட்டும், பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், தூதர்களாக இருக்கட்டும், அத்தனை பேரும் சர்வ வல்லமையுள்ள தேவனை அப்படித்தான் ஆராதிக்கிறார்கள். அந்த ஆராதனைக்கு தான் நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரவும் பகலும் அவருக்கு முன்பாக நின்று ஆராதிக்க போகிறோம். அந்த ஆராதனைக்கு தான் கர்த்தர் நம்மை பழக்கவித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப சபை எப்படிப்பட்ட ஆராதனைக்குரிய இடமாக காணப்பட வேண்டும்? சபை மாம்சத்தில் ஆடுகிற ஆராதனை அல்ல. சபையின் ஆராதனை ஏதோ சுய இச்சைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆராதனை அல்ல. ஆனா வர்ஷிப்புக்கு பாடுற பாட்டு, அந்த இடத்தில் உன் ஆத்துமா தேவனோடு கூட கலக்கும் போது உன் ஆத்துமாவுக்குள்ளே ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை நீ அங்க பாடும் பொழுது அதே பாட்டுக்கு இவன் வாசிப்பான். இவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டான். அவனும் ஆவியில நிரம்பி வாசிப்பான், நீயும் ஆவியில நிரம்பி பாடுவ. இதுதான் பரலோகத்தின் ஆராதனை. தேவனை முழுவதுமாய் ஆவியில ஆராதிக்கணும். இது நான் சும்மா நான் பார்த்த ஒரு விஷயத்தை சொல்றேன். ஆனால் நாம் ஆராதிப்பதற்கு ஆலயத்துக்கு வந்தது ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு. இந்த ஆராதனை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஆராதனை முறைகள் அல்ல. அப்போ தேவ தூதர்களை போல நான் இருப்பேன், அங்க இருக்க போகிறேன். அவனும் சிங்காசனம் மூலம் ஆராதிக்க போறான், நானும் சிங்காசனத்து மூலம் நிக்க போறேன். அவரும் இரவும் பகலும் இருக்கிறான், நானும் இரவும் பகலும் அங்க நிக்கிறேன். என்னை கர்த்தர் அதற்கென்று தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னா என்னுடைய ஆராதனை முறை தேவ தூதரின் ஆராதனை முறை போல இருக்கணும். இன்னும் சொல்ல போனா அதை விட மேலானதாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த துதியில விட கர்த்தர் என் துதியில் பிரியமாக இருக்கிறார். அப்ப என்னுடைய ஆராதனை முறை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசி. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆராதனைக்கு நேரடியான டெஃபினிஷன், புத்தியுள்ள ஆராதனை என்பதற்கான நேரடி டெஃபினிஷன் வசனம் சொல்லுது. 12:1, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. ஜீவ பலினா என்ன? பலினா மரணம். பலினால என்னது? சாகடிக்கிறதுக்கு பேர் தானே பலி. ஒரு ஆட்டை கொண்டு போய் என்ன பண்றாங்க? சாகடிச்சாங்க, வெட்டினாங்க. ஒரு மாட்டை வெட்டினாங்க, இளங்கன்றை வெட்டினாங்க, அதான பலி. அது அதுல ஒரு செத்தாதான் அதுக்கு பேர் பலி. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? ஜீவ பலியாக. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான
ஜீவபலி. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு ஆட்டை பலி கொடுக்கும்போது, ஒரு கிடாரிய பலி கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 19:2. கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததும் ஆகிய சிவப்பான ஒரு கிடாரியை தேவ ஜனங்கிட்ட சொல்றாரு. அது எப்படி இருக்கணுமா? பழுதற்றதும் ஊனமில்லாததும். இதோடைய அடுத்த ஸ்பிரிச்சுவல் வெர்ஷன், நியூ டெஸ்ட்மென்ட் வெர்ஷன் தான் நீங்க வாசிச்சது. ரோமர் 12:1. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலி, ஒரு குறை இல்லாம பரிசுத்தமா ஜீவபலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கிடாரி அடிக்கப்பட்டு செத்து போயிடும், நான் அடிக்கப்படுவேன், ஆனா சாக மாட்டேன், கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுதல்ல பங்கடைவேன். அப்ப என் பலி எப்படிப்பட்டதாக இருக்குது? அதுதான் ஆராதனை. ஆராதனையில் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக பலியாகுதா? உங்க மாம்சம் சாகுதா? உங்கள் சரீரங்களை. ஆராதனை எதுக்கான ஒரு இடமாக இருக்கிறதா? ஏதோ களியாட்டத்துக்கான இடமா இல்லையா? என்டர்டெயின்மெண்ட்டுக்கான இடமா இல்லையா? ஒரு காலத்தை ஓட்டுறதுக்கான இடமாக இல்லையா? ஏதோ 4 தெரிஞ்ச பாட்டை பாடுறதுக்கான இடமா இல்லையா? ஆராதனை என்ன மாதிரி இருக்குதா? சாக்ரிஃபைஸ் ஆல்டர், பலிபீடம் போல இருக்கிறதா. ஆராதிக்கிறவன் அங்கே பலியாகிறான். அவன் மாம்சம் எரிக்கப்படுகிறது, அவன் மாம்சம் சுட்டரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆராதனையை கிராஸ் பண்ணிட்டு வர 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 உன் ஆராதனையில பலி எப்படி ஆகணும் தெரியுமா? உன் உள்ளான மாம்ச கிரியைகள் சுட்டரிக்கப்படணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எனக்குள்ள காணப்படுறதுல ஆராதனையில அப்படியே எரியணும் போட்டு. அந்த ஆராதனையை முடிக்கும் போது கர்த்தர் என் மாம்சத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், நான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், இப்ப நிக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார். இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. ஆனா அந்த 2 மணி நேரம் தான் உங்களை பலியாக்குற இடம். இந்த ஒரு வாரம் வெளியே இருந்து மாம்சமும் உலகத்தின் கிரியைகளும், இந்த யோசுவாங்கிற ஒரு பிரதான ஆசாரியனை குறித்து சகரியா புஸ்தகம் சொல்லும். அவன் வந்து நிப்பானா, பிரதான ஆசாரியன் அவன். ஆனா வசனம் சொல்லும், அவன் வஸ்திரம் கரைப்பட்டு இருந்தது. அவனை கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றார், அவன் வஸ்திரத்தை மாத்து, வேறொரு வஸ்திரத்தை போடு. இப்ப நமக்கு அப்படி இல்லை, ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்தாச்சு. ஆனால் இந்த வஸ்திரத்தை எப்படி பார்த்துக்கணுமா? கரை திரை அற்ற. அப்ப இங்க வரும்போது அழுக்கோட வர்றது இயல்பு. ஒரு வாரம் உள்ளேருந்து வரோம், சில நேரங்களில் அங்க இருக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு வந்துடும். எங்கேயோ ஒரு இடத்துல அவங்ககிட்டயோ பேசும்போது கொஞ்சம் 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிட்டு இருப்போம். எங்கேயோ யாரையோ கொஞ்சம் தப்பா பேசிட்டு இருப்போம், தப்பா நடந்துட்டு இருப்போம், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அதை இங்கே தான் கர்த்தர் தோச்சி வெளுத்து திருப்பி உன்னை புது வஸ்திரமா மாத்தி அனுப்புற இடம் இது. நீ துவைக்கிற இடத்துல துவைக்கலனா, அப்போ உள்ளான உன் வஸ்திரம் அழுக்கா இருக்கா, பழுதுபட்டிருக்கா எப்படிங்கிறது யாருக்கு தான் தெரியும்? உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நீ வெளியே மாத்தி பிரயோஜனம் இல்லை, உள்ள மாத்தணும். அந்த உள்ள மாத்திர இடம் தான் ஆராதனை இடம். வெளியே மாத்திர இடம் இருக்கு, நிறைய இருக்கு. நீங்க வெளியே பாவம் செஞ்சீங்கன்னா பார்த்தோன்னே பாஸ்டே சொல்லிவிடுவாரு, என்ன இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க கேட்டுருவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள மாறிச்சாங்கிறது யாருக்கு தான் தெரியும்? உன் உள்ளான வஸ்திரம் சுத்தம் உள்ளதா இருக்கான்னு யாருக்கு தான் தெரியும்? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு தெரியும். அந்த உங்களுக்குள்ள இருக்கிறத பலியாக்கணும். முதல்ல இங்க வந்து அந்த மாம்சம் மாறணும்ல, அந்த வஸ்திரம் துவைக்கப்படணும்ல. அந்த ஜீவாதார பலிதான் இந்த ஆராதனை. ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு ஆராதனை இருக்கா? நாம சரியா இருக்கிறோமா? அந்த புத்தி உள்ள ஆராதனை நமக்குள்ள இருக்கா? நான் ஆராதனைக்கு போயிட்டு வெளியே வரும்போது கர்த்தர் என்னை குத்தினார். அந்த ஆராதனைக்கு போயிட்டு வெளியே வரும்போது இனி இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். சில ஆட்களுக்கு செய்யற பாவம் என்னன்னே அவனுக்கு தெரியாது. நியாயப்பிரமாணத்தில் என்ன பிரச்சனையா? பாவம் தெரியும், ஆனா பாவத்திலிருந்து விடுதலை ஆகிற முறை தெரியாது. ஆமா இது தெரியும், ஆமா. சிலர் சொல்லுவாங்க, ஆமா ஆமா நான் கொஞ்சம் கோபம் தான் பட்டுட்டேன். அவன் சொல்லுவாங்க, ஆமா நான் கொஞ்சம் கத்திட்டேன், ஆமா ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசிட்டேன். குத்தலை, அவனுக்கு பாவம்னு தெரியுது, குத்தலை. திருப்பி அதே காரியம் நடக்கும். ஆனால் நடுவில் ஆராதனைக்கு வந்துட்டு போயிருப்பான், அதில் வேற ஆராதிச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஆராதனை அவனை என்ன செய்யலை? மாற்றலை. அவன் மாம்சத்தை சாகடிக்கலை, வந்துட்டு போயிருக்கான் நடுவில். போன வருஷம் பார்த்த மாதிரி தான் இந்த வருஷம், முந்தின வருஷம் பார்த்த மாதிரி இந்த வருஷம். ஒரே நாளில் இது மாறாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும்? மாறும். 5 வருஷம் நான் சர்ச்சுக்கு வந்தேன், அந்த ஆராதனையில் கலந்து கொண்டேன், கர்த்தர் என்னை மாற்றிருக்கிறான்னு அடுத்தவன் சாட்சி சொல்லுவான். மாறணும். எங்கள் சபையில் நான் போன ஆரம்பத்தில் நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதே ஒரு பாட்டால் தான்.
ஆராதனையில். இத்தனைக்கும் அந்த பாட்டுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. முதல் தடவை உள்ளே போகிறேன், உள்ளே போய் உட்கார்றேன். அது இத்தனைக்கும் சுவிசேஷ பாட்டும் இல்லை, அது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றின ஒரு பாட்டு. ஆனால் அவர் ஆராதித்த முறை, அந்த பாட்டு என் கூட பேசுச்சு, அந்த பாட்டு எனக்குள்ளே இடைப்பட்டுச்சு. பரிசுத்தாவினுடைய சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்குள்ளே கொண்டு வந்தது. இப்போவும் சொல்லுவேன், கர்த்தருடைய பெரிய கிருபை அது. ஒரு நாள் முதல்ல சர்ச்சுக்குள்ளே போனேன், 32 வருஷம் ஆகுது, இன்னை வரைக்கும் போய்கொண்டே இருக்கிறேன். ஒரு வாரம் விடாமல் போகிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார் இத்தனை வருஷத்தில். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல நேரங்களிலே அந்த உள்ளுக்குள்ளே வரும்போது அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த ஆராதனை அவனை பிடிச்சிடும். அந்த 10 நிமிஷம் ஆராதனை அவனை உருமாற்றிடும். அதனால தான் நான் சொல்வேன், எந்த ஒரு சர்ச்சில் செய்யக்கூடிய ஊழியத்தையும் அசட்டையாக செய்யக்கூடாது. நீ வர்ஷிப் பண்ணுறீங்களா, அந்த வர்ஷிப்பை சிரத்தையோட கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து வந்து நிற்கணும். தம்பிகள் செய்தி கொடுக்கும்போது நான் சொல்வேன், செய்தி கொடுக்கறதுன்றது ஒரு கமெண்ட்ரியை பார்த்தோ அல்லது ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இன்றைக்கி உள்ளதான ஏஐ டெக்னாலஜியில் ரொம்ப ஈஸியாக செய்தி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனால் காத்திருந்து நீ வாங்குகிற செய்தி தான் வர்றவனை மாற்றும், அவனை தொடும். அது ஆராதனைக்கும் பொருந்தும், அது பாட்டுக்கும் பொருந்தும். ஏதோ 3 பாட்டு தானே பாடுறோம், அவர் பாட போகிறாரு, நம்ம கூட பாட போகிறோம், அவ்வளோதானே, அதில் என்ன இருக்குது? இல்லை, அந்த 3 பாட்டில் ஒரு பாட்டு அவன் இருதயத்தை தொட்டுரும். அவன் அந்த பிரச்சனையோடு வந்திருப்பான், அந்த பிரச்சனையோடு கூட பேசும். உன் குரலில் உள்ள அபிஷேகம் அவனுக்கு ஆவியானவர் உள்ளே நுழைவார். நீ செய்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அசட்டை பண்ணவே கூடாது. அது வரவனை பலிபீடத்துக்கு மேலே நிறுத்துற மாதிரி கொண்டு வந்து நிற்க வைக்கணும். அல்லேலூயா. நீ தேவ தூதர்களைப் போல இருப்பீங்கன்னா உன் ஆராதனை முதலாவதாக தேவன் விரும்புகிற ஆராதனையாக மாறணும்.